நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு இடையே போற்றி மகிழ்கிறேன். திருக்கைலாய பரம்பரையில் தர்மயாதீனத்தின் 27வது குருமூர்த்திகளாக எழுந்தவரிலிருந்து நம்மையெல்லாம் நாளும் உயர்கொண்டு வருகின்ற வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய தர்மயாதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களாக்கி நோக்கி போற்றி மகிழ்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்ற பொது தலைப்பில் அடியேன் கொரோனாவை பற்றிய சிந்தனைகளை சிந்தித்து வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாகவும் வரவேற்பை வழங்குகிற வகையிலும் அறிமுக வகுப்பை வழங்குகிற வகையிலும் விளங்குகிற தவத்தில் சுவாமியுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய சான்றோர்கள் பெருமக்களே, சங்க இலக்கியத்தில் புறநானூறு ஒரு முக்கியமான நூல். அதாவது வரலாற்று தடயத்தை காட்டுவது, வரலாற்று சிந்தனைகளை வழங்குவது, அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் முறையை சொல்வது, புலவர்களுக்கும் புறவர்களுக்கும் இருந்த நெருக்கத்தை கூறுவது, புலவர்கள் எவ்வளவு செம்மாந்து இருந்தார்கள் என்பதை காட்டுவது, வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்த அந்த தன்மான தன்மையை காட்டுவது, அரசர்கள் எவ்வளவு படையாளிகளாக தமிழ் ஆர்வம் கொண்டவர்களாக விளங்கினார்கள் என்பதையெல்லாம் காட்டுகிற ஒரு அருமையான நூல் தான் புறநானூறு. அதிலே இன்றும் புறநானூற்று சிந்தனைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய இந்த பாடலை பாடிய மன்னன் சோழன் நலங்கிள்ளி, சோழ மன்னன் கிள்ளிவளவன். இவன் இந்த பாடலை பாடுவதற்கு காரணம் நெடுங்கொடி வஞ்சி, தன்மைப்பாட்டுரை, வஞ்சின காஞ்சி என்ற வகையிலே வஞ்சினம் கூறுகிறார். என்ன வஞ்சினம் என்றால், நான் போர்க்களத்தில் என் எதிரிடம் தோற்று போவேனேயானால் என்னப்பா செய்வாய் என்று கேட்டார். அருமையான சிந்தனை. அதாவது அந்த மன்னன் சொல்லுகிறான், எதிரிகள் என்னை ரொம்ப லேசாக நினைத்துக் கொண்டு போர் செய்ய வருகிறார்கள், அவரிடம் நான் தோற்று போவேனேயானால் என் கழுத்தில் கிடக்கிற மாலை பொதுமகள் பணத்தை மார்பிலே விழக்கடவதாக என்று சபதம் பண்ணுகிறார். என்ன பொருள் என்றால், எதிரிடம் தோற்று போவதை விட தரக்குறைவானது ஒரு ஆண்மகனுடைய கழுத்திலே கிடக்கிற மாலை பணத்தை மார்பிலே கிடப்பது. அதிலிருந்து என்ன ஒன்று தெரிகிறது என்றால், சங்ககாலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லோருமே பெண் இச்சை கொண்டு வேறு பெண்களை விரும்பி சென்றவர்கள் அல்ல. தன் மனைவி அல்லாது வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து நோக்க விரும்பாதவர்கள், அது போரில் தோற்பதை விட கேவலமானது என்று கருதிய ஆண் கற்பு மிகுந்தவர்கள், ஒழுக்க சீலர்கள் என்பதை காட்டுவதுதான் இந்த பாடல். அருமையான பாடல். மெல்ல வந்து என்று தொடங்கும் பாடல். மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி என இறக்குவராயின், யாரேனும் வந்து என் நாட்டு எல்லை, என் நாட்டு ஆட்சியை பெற விரும்பினால் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நேரா என்கிட்ட வந்து என்னை வணங்கி உன் ஆட்சியை கொடுப்பா என்று கேட்டால் கொடுத்துருவேன், என் நாட்டை கொடுத்துருவேன், ஏன் என் உயிரை கேட்டாலும் கொடுத்து விடுவேன் என்கிறான் மன்னன். மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி என இறக்குவர் ஆயின், எனக்கு கொடு என்று கேட்பாராம். அரசோ சீருடை முரசு எழுதாயத்து அரசோ தஞ்சம், அரசாயத்து பெருசு, என் இன்னுயிர் ஆயினும் கொடுக்குவன். என்ன அருமையான குடைத்தன்மை பாருங்கள், வள்ளல் மனோபாவம். அரசு மட்டும் இல்லை, உயிரை கொடு என்று கேட்டால் கூட கொடுத்து விடுவேன். அப்ப ஒருவர் வந்து ஒன்று கேட்டால் கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை, மறுப்பும் இல்லை.
பண்டை காலத்திலே பாரதத்தில் கர்ணன் வாழ்ந்தான் என்று படிச்சிருக்கிறோம். வள்ளல்கள் பொன்னானூர் வாழ தோன்றிய காலத்தில் சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் தமிழ்நாட்டில். அது இவனும் ஒருவன். கடையெழு வள்ளல்களாக இருக்கிற பட்டியல் இவன் சேரவில்லை என்றாலும் கூட இவன் என்ன சொல்லுகிறான், என்னை வந்து அணுகி உன் ஆட்சியை கொடு இல்ல உன் உயிரை கொடு என்று கேட்டாலும் கொடுக்கிறது. இன்னுயிர் ஆயினும் கொடுக்குவன் இந்நிலத்து ஆற்றல் உடையோர் ஆற்றல் போற்றாது. ஆனா அதை விட்டுவிட்டு யாரேனும் என்னை பல பரீட்சை பார்க்க வருவார்களேயானால், என் பலத்தை பரீட்சித்து பார்க்க வந்தால் நான் சும்மா விட மாட்டேன். போற்றாது என் உள்ளம் எள்ளிய மனவோன். அப்படி நினைக்காமல் என்னை கேவலமாக இழிவாக தரக்குறைவாக பேசுவானே, ஆனால் அந்த மனவோன் தெள்ளியின் துஞ்சி புலையிடறிய சிதடம் போல அஞ்ஞான ஓமானம். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு புலி தூங்கிக் கொண்டிருக்கிறது குகையில, அதை புலி காலால் உதைத்து அந்த புலி எழுப்பி விட்டவன் போல அது பேசாமல் தான் படுத்திருக்கிறது. இவன் பாட்டு போயிருக்கலாம், அந்த புலி படுத்திருக்கிறது ஒரு உதவிட்டான், அப்படியே பாஞ்சு அந்த அவனை கடிச்சு குதறி விட்டது. அந்த நிலைக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள், நான் தூங்குகின்ற புலி போல் இருக்கிறேன், ஒதுங்கி இருக்கிறேன், உங்களுடன் நான் மோத விரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற வகையிலே துஞ்சி புலியிடறிய சிதடன் போல. சிதடன்னா அறிவில்லாதவன். உயிர்தான் பெயர்தோ அறிவே. அப்படிப்பட்ட நிலையை நீங்க என்னை இடராமல் இருந்தால் நீங்க பாடலாம், இல்லை என்றால் தப்பியது கட்டம். மைந்துடை. மைந்து என்ற சொல் அருமையான சொல்லாட்சி நம்முடைய வலிமை. மைந்து என்றால் வலிமை. அந்த வலிமை உடையவன் தான் மைந்தன் என்று சொல்லால் குறிக்கப்படுகிறார். மைந்துடை கழையின் யானை காலகப்பட்ட வண்டின் நீழ்முறை போல. யானையின் கீழே கிடைக்கிற ஒரு தானியம் போல விதிப்பட்டு அழிந்து போவான். சென்று அவன் வருந்த பொறேன். அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் வருந்தும்படியாக நான் சண்டை போட்டு ஜெயிக்கவில்லை என்றால், ஆயின் பொருந்திய தீது நெஞ்சத்து காதல் கொள்ளாப்பள்ளியும் கூந்தல். காதல் இல்லாது, மன விருப்பம் இல்லாது, பொருள் நோக்கி வாழுகின்ற பொருள் பெண்டே. மனம் இல்லை, அன்பு மனம் இல்லை, பணம் நோக்கி வாழுகின்ற அந்த பொருள் அந்த பள்ளியும் கூந்தல் மகளிர் பரத்தேர்கள் அவர்கள் மகளிர் ஒல்லா முயற்சியை உடைகையத்தாரே. என் கழுத்திலே கிடக்கிற இந்த தார் என்ற மாலையானது அவள் கழுத்திலே கிடக்கும். அப்படின்னா என் கழுத்துல கிடக்கிற மாலை அவள் கழுத்தில் கிடக்கும்படியான அளவுக்கு நான் தரம் தாழ்வு போய்விடுகிறான். போர்க்களத்தில் தோற்பதை விட இது கேவலம் என்று கருதுகிறான். சான்றோர்கள் பெருமக்களே, இதோ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், பண்டை கால தமிழர்கள், பொன்னானூற்று வாழ்ந்தவர்கள், பண்டை கால மன்னர்கள் எல்லாம் ரொம்ப தரக்குறைவாக ஒழுக்கம் குறைந்தவர்களாக வாழ்ந்தார் என்று தவறாக ஒரு வரலாற்று செய்தியை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அது பிழை, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அந்த காலத்திலும் ஒருவனுக்கு ஒருத்தியாக தன் மனைவியல்லாது வேறு எந்த பெண்ணை விரும்ப மறுத்தவனாக வாழ்ந்த மன்னனும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவன்தான் இந்த சோழன் நடங்கின்றி. ஒல்லா முயற்சியை பொழைகையன் தாரே. தார்னா மாலை பொருள் சொல்லக்கூடாது. இந்த பூக்களால் கட்டப்படுகின்ற அந்த மாலை போன்ற வடிவத்துக்கு ரெண்டு பெயர் உண்டு. ஒன்று தார், இன்னொன்று மாலை. மாலை பெண்கள் அணிவது, தார் என்பதால் ஆண்கள் அணிவது. அது என்ன வேறுபாடு சொல்றேன். மாலை இருக்குது அப்படின்னு இப்படி இழுத்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு ஒரு குஞ்சம் ரெண்டு சேர்ந்து அது மாதிரி இருந்தா மாலை. அது பெண்கள் அணிவார்கள். தார்னா அந்த பூக்கள் போட்டு அப்படியே தொங்கும். திருப்பதி விராஜலபதி பார்த்துருப்பீங்க, அப்படியே மாலை ரெண்டு தொங்கும், இழுத்து கட்டியிருக்காரு. அது மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புடையதற்கு பெயர்தான் தார். அந்த தார் என்ற ஒன்றை அணிகின்ற நிலை
தாங்கள். அந்த கருத்தில் தான் என் கழுத்தில் கிடக்கிற இந்த தாள் அந்த பெண்ணின் கழுத்திலே கிடக்கும்படியான அவமானத்திற்குள்ளே எனக்குடையவனாக என்று இந்த அரசன் சொல்லுகிறான் என்று ஒரு அருமையான பாட்டு. அடுத்தது நம்முடைய தமிழ் மொழியிலே உவமானம் உவமை என்று ரெண்டு. உவமானம்னா உவமை, உவமைன்னா பொருள். உதாரணமா, காட்டில் சிங்கம் போன்றவன் நாட்டில் என் தலைவன். சிங்கம் உவமானம், தலைவன் உவமே. மழை மேகம் போன்றவன் பாரி. மழை மேகம் உவமானம், பாரி உவமே. உவமானம் உவமேயும் ரெண்டு உண்டு. அது பல வகை விளக்கங்கள் எல்லாம் உண்டு. தண்ணியலங்காரம் போன்ற நூல்களிலே தெளிவாக அழகா பேசுகிறார் உவமான உவமேயத்தை. அதுக்கப்புறம் இந்த உவமான உவமேயத்தை விளக்கி கூற வருகிற பொழுது உவமேயமாக இருக்கிற பொருளை டெவலப் பண்ணாம உவமானத்தை டெவலப் பண்ண. உவமையை எவ்வளவுக்கு தூக்கி பேசுகிறோமோ அதன் மூலமாக உவமேயத்தை புரிய வைத்து விட்டார்கள் என்று ஒரு இலக்கணம் தொல்காப்பியத்தில் வருகிறது. அந்த அமைப்பிலேயே ஒரு பாட்டு பண்ணாம அருமையான பாட்டு. ஒரு வீரன் தன் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று தன் மனம் ஆணையிட்டு விட்டமையால் அவன் கையில பெரிய வாளை எடுத்துக் கொண்டு போய் போர்க்களத்தில் சுழற்றி 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 போர் செய்கிறான். சுழற்றி வேகமா அங்கும் இங்குமா ஒரு சுறு என்று இருந்து என் நாடு என் நாடு என் நாடு என்ற பற்றிலே பல பேர் வெற்றி வீழ்த்தி ஜெயிப்பதற்கு துணை இருக்கிறான். அவன் வாள் எவ்வளவு வேகமா சுழற்றியது, சுழற்ற பெற்றது என்பதை ஒரு கவிஞர் சொல்ல வருகிறார். அவர்தான் சாத்தந்தையா என்ற புலவர். அவர் பாடினதான் அந்த பாட்டு. சோழன் போரலை கோப்பெண் நற்கண்டி என்று ஒரு புலவர் சோழன் அரசன் பார்க்கிறார். ஒரு வீரன் தன் கையில் இருக்கிற வாளை சுழற்றுகிறான். வேகமாக சுழற்றினான், மிக வேகமாக சுழற்றினான். மிக இப்படிலாம் சொல்வது உரைநடை வசனம். கவிஞர் சொல்வாரா அப்படி அதற்கு ஓமானம் சொன்னான். அப்படியே ஓமைக்கு மனசுல வச்சுங்க அந்த பொருளை ஓமானம் சொன்னான். ஒரு ஊரிலே, அந்த ஊரின் எல்லை புறத்திலே ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே கட்டிலில் அந்த வீட்டு தலைவனுடைய மனைவி படுத்திருக்கிறார். நிறைமாத கர்ப்பிணி. இப்ப பிரசவம் ஆகுமோ நாளைக்கு ஆகுமோங்கிற நிலையில படுத்திருக்கிறார். முக்கல் முனகளோடு என்னால முடியலைங்க என்று சொல்லி படுத்திருக்கிறார். மருத்துவச்சி இன்னும் இன்னுமா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய கணவன் வெளியில இருந்து கட்டில் பின்றான். கட்டில பின்னி 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 கட்ட பின்னி கொண்டு சந்தையில விற்கணும். கட்டில் பின்னி விற்கிற தொழில் கொண்டாங்க. அவன் கட்டில் பின்றான். இவ அப்பப்ப முனகல் சத்தம் கொடுக்கிறார். பிரசவம் ஆரம்பிச்சுன்னா பணம் கொடுக்கணும், பணம் தேவைப்படுகிறது. அன்னைக்கு சந்தை, இந்த கட்டு சீக்கிரம் பின்னால்தான் கொண்டு போய் சந்தை கலையத்துல வித்துட்டு வரலாம். மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. சந்தை கலைஞ்சு விட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, விற்க முடியாது, காசு வராது. காசு வரலன்னா மருத்துவச்சிக்கு பணம் கொடுக்க முடியாது. மருத்துவச்சிக்கு பணம் கொடுக்க முடியலன்னா நம்முடைய மனைவியுடைய பிரசவத்தை சரியா பார்க்க முடியாது. இந்த பல்வேறு விதமான புறத்தாக்குதல்களிலே அந்த கட்டில் பின்னுகிற அந்த தலைவன் எவ்வளவு வேகமா அந்த கட்டிலை அந்த நூலை கொடுத்து விறுவிறு பின்னுவானோ அது போல இந்த வீரன் அந்த போர்க்களத்தில் தன் நாட்டு பற்றுக்காக வாளை சுழற்றினான் என்று சொல்ல வருகிறார் ஒரு பாட்டு. அருமையான பாட்டு. சாத்தந்தையாக ஆண்டது. சாறுதலை கொண்டன. சாறு சாருன விழா. சாறுதலை கொண்டன. அன்னைக்கு அந்த ஊர்ல விழா, சந்தை முடிவு. பெண்ணீற்று உற்றன. பெண் ஈற்று உற்றன்னா கர்ப்பமா இருக்கிற. பட்டமாரி ஞான்ற ஞாயிற்று. பட்டமாரி மழை பெய்யுது. ஞான்ற ஞாயிறுனா சூரியன் போய் கடல் விழப்பறான். சாயந்தரம் 4:30 ஆகும். ஞான்றன்னா தொங்கிய, ஞாயிறுனா சூரியன். சூரியன்
விழப்போகிற நேரம். கட்டில் நினக்கும் இழிச்சினம் கையது. அந்த சூழ்நிலையிலே பணம் வேணும், சந்தை கலைஞ்சிடக்கூடாது, மழை பெய்யுது, சூரியன் மறைஞ்சிடும் போட்டிருக்கு, மணி வேற முக்கல் குடங்களோடு என்னங்க என்னால் முடியலைங்க என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறார். கையில தம்படி காசு இல்லை. இந்த விறுவிறுப்புல அந்த 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 தலைவன் அந்த கட்டை எப்படி பின்னுவாலும் அப்படி பின்னா பொழுது உண்டு ஊசியும் அந்த கட்டில் பின்ற ஊசி போல விரைந்தன்று மாதோ. அவ்வளவு வேகமா சுழற்றி 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 எது நடந்தது? ஊர்வட வந்த பொன்னனோடு எதிரியோடு ஆறு துணை தெரியல் நெடுந்தகை போரே. அந்த போரிலே வீரர்கள் வாளை சுழற்றியது அவ்வளவு விரைவாக இருந்தது என்று சொன்னார். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, உவமேயம் ஒரு வார்த்தை தான். அந்த வாள் சுழன்றது. எப்படி சுழன்றது? இந்த சூழ்நிலையை சொல்லி இந்த சூழ்நிலையின்படி அந்த கட்டில் எனக்கு ஊசி சுழன்றது போல என்று ஓமானம் சொன்னார். இப்படியெல்லாம் அந்த காலத்துல உவமேயத்தை வெளிப்படுத்துவதற்காக உவமானத்தை தூக்கி வச்சு பேசுறது ஒரு இலக்கணம். அடுத்தது நக்கண்ணையா என்ற புலவர் பாடியது. மன்னன் சோழன், அதே மன்னன் தான், போரவை கோப்பேந்திரன் பிள்ளை. இது அதாவது உலகத்தை பார்த்து சொல்ற ஒரு கவிதை. இது ஒரு காதல் பாடம். நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், இந்த ஊர் என்னை ஒரு நேரத்தில் போற்றுகிறார்கள், என்னை ஒரு நேரத்தில் தூற்றுகிறார்கள். காதல் வாழ்வு கொண்ட தலைவியை ஒரு சில பேர் அவ இளமையா இருக்கிறார், அவ வயசுல அப்படித்தான் இருக்க முடியும், அதனால அப்படி இருக்கிறா என்று சில பேர் சொல்லுகிறார். சில பேர் அதெல்லாம் இல்லை, பெற்றோர்கள் தான் பணம் பேசி வைத்திருக்கிறார்களே, அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவ்வளவு அவசரம் கொடுக்க என்று சொல்லி சில பேர் திட்டுகிறார்கள். இந்த ரெண்டு வகையா இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிற இந்த ஊர் என்னை போல துன்புறுக என்று சாபம். அடி புனை தொடுகடல் மையல் மையம் காலைக்கு என் தொடி கழித்திடுவது யான். காலை அந்த தலைவன் அவனை நினைச்சு வருஷம் விழுகிறான். என்னுடைய கையில இருக்கிற வடையில் கழண்டு விழுகிற அளவுக்கு நான் இழைச்சு போறேன். யாய் அஞ்சுவரே, எங்க அம்மாவுக்கு பயப்படுறேன். அழுதோள் உயர்ந்தும் அவை நானுவனே நானுவரே. இந்த உலகம் என்னை படித்து பேசுகிறதே என்று ஒரு பக்கம் அளவுக்காக அஞ்சுகிறேன். என்போல் பெருவிருப்புகள் நான் என்னை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு சொல்லவும் முடியல, ஆனா உள்ளுக்குள் வச்சு கொடுங்கவும் முடியல என்று இருப்பதோ இந்த ஊரானது இந்த துன்பத்தை பெறுக என்று சாபப்படுகிறார்கள். பொதுவாகவே துன்பப்படுபவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஊர் இல்லை என்றால் இந்த ஊரை பழிச்சு போய் சொல்லி என் அந்த ஊரிலே நல்லவர்களே இல்லையா என்று நாம் கேட்பது என். கண்ணியை கூட மதுரையில உடைய கணவன் இறந்து விட்ட பிறகு அந்த பாண்டிய நாட்டுடைய அரண்மனை போற வழியில 3 கேள்வி கேட்கிறார். இந்த ஊரிலே கல்வன் அல்லாத என் கணவனை கல்வன் என்று சொல்லி மன்னன் செங்கோல் வெளிவி தீர்ப்பு சொல்லிவிட்டான். என் கணவன் இறந்து விட்டான். அப்படி என்றால் இந்த ஊரிலே தெய்வமும் உண்டு. இந்த ஊர்ல தெய்வம் இருக்குதா? அது இருந்தா தடுத்திருக்க வேண்டாமா? சான்றோரும் உண்டு. சான்றோர்கள் இருந்தால் இந்த மன்னனை திருத்தியிருக்க வேண்டாமா? பெண்டீரும் உண்டு. பெண்கள் கற்போடு இருந்தால் என் கணவன் தப்பித்திருக்க வேண்டாமா? என் கணவன் பாதுகாப்பா? 3 கேள்வி கேட்கிறார். ஒரு ஊரிலே நீதி வழி விடுமானால், யோகிதாம்சம் குறைந்து விடுமானால் 3 இல்லைன்னு அர்த்தம். என்னென்ன 3? ஒன்று தெய்வம் இல்லை, இன்னொன்று சான்றோர் இல்லை, இன்னொன்று கற்புடை பெண்கள் இல்லை. இதை கண்ணில் பேசுகிறால் மதுரை காண்டத்தில் தெய்வம் உண்டு சான்றோரும் உண்டு பெண்டீரும் உண்டு என்று கேட்கிறார். அவர் கேட்கிற பொழுது சான்றோர்கள் பெருமக்களே ஆண்டோரும் உண்டு கேட்கிற, சான்றோரும் உண்டு கேட்கிறார். அந்த சொல்லாட்சி ஒரு காரணம் உண்டு. தமிழில ஆண்டோர் என்றால் படித்தவர் அர்த்தம், சான்றோர் என்றால் படித்ததை செயல்படுத்துபவர். படித்தவர்களெல்லாம் சான்றோர்கள் இல்லை,
நீதிக்காக போராடுகிறவர்களாக யார் ஒரு இருக்கிறாரோ அவர்தான் சான்றோர். அதனால்தான் வள்ளுவர் பேராசிரியர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை ஆண்டோரில் சான்றோர் என கேட்ட தாய். இங்கு கண்ணகி சான்றோரும் உண்டு. புறநானூறுல ஒரு பெண் உடன்கட்டை ஏற சான்றோரும் உண்டு, சான்றோரை சான்றோரை என்று சொல்லுகிறார். அப்ப சான்றோர் சான்றோர் அவர் பாண்டியன் அடிப்படை இப்படி விசிராந்தையார் என்ற புலவர் உனக்கு ஏப்பா தலைமுடி நினைக்கணும்னு சொன்ன பொழுது சான்றோர் பலர் யாம் வாழும் ஊரே என்று சொல்லுகிறார். அதனால ஒரு ஊர் சிறப்பா இருக்கிறோம்னா ஆண்டோர் மட்டும் இருந்தால் பத்தாது, சான்றோராக படித்த வண்ணம் வாழ்க்கை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நல்லவராக, நட்புலவராக, நல்ல அறிஞராக, செயல்திறம் மிக்கவராக இருக்க வேண்டும். அந்த வயதுதான் கண்ணை கேட்டா சான்றோர். அது போல இந்த பெண்ணு அன்னைக்கு போல நான் பெறுகிற துன்பத்தை இந்த ஊரும் பெறட்டும் என்று சாப்பிட்டு கொடுத்தார். அடுத்தது காவல் பெண் ஒரு புலவன், ஒரு பெண்பார் ஒரு பாட்டு பாடுறா. அவர் சோழன் கோப்பெருநற்கண்ணியினுடைய செவிலித்தான். அந்த பெண் ஏதோ ஒரு வரலாறு சொல்கிறார்கள். அவள் அப்படியே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். பெரிய பேரரசனை வளர்த்த தாய். ஏதோ ஒரு கருத்து உண்டு, இந்த பாடல் கற்பனையா பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவன் அந்த தாயை ஒருத்தன் கேட்டான், என்னம்மா எங்க ஒரு பையன், எங்க போயிட்டான் அவன் பையன் என்று கேட்கிறான். அப்ப பதில் சொன்னதாக இந்த பாட்டு பாடிட்டாங்க அம்மா காவல் பெண். சிற்றில் நற்றூன் பற்றி அந்த வீட்டு வாசல ஒரு சின்ன தூண்டு, அதை குடிச்சிட்டு ஒருத்தன் வீட்டு வெளியே நின்று அந்த தாயை போட்டு கேட்கலாம், என்னம்மா எங்க உள்ள நின் மகன் யாங்குளானோ என உன் மகன் எங்க இருக்கிறான் என்று கேட்கிறியாப்பா என்று கேட்கிற தெரிகிறதப்பா. யாங்குளானோ என வினவிதி வினவுதி என்று கேட்கிறார். என் மகன் யாங்குளம் ஆயும் அறியேன். என் மகன் இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல. போர்க்களத்தில் இருக்கலாம், அரசவை மண்டபத்தில் இருக்கலாம், நீதி வழங்கிக் கொண்டிருக்கலாம், தேடி போய் கொண்டிருக்கலாம், வந்து கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியல. யாங்குளம் ஆயினும் அறியேன். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுதுன்னு அவர் என்னமான்னு கேட்டா, அவனை பெற்றெடுத்த இந்த வயிறு இருக்குது. ஆனா செவிலி தாய் தன் வயிற்றை அவனை பெற்ற வயிறு சொல்வதற்கு உரிமை உண்டு. தொல்காப்பியத்தில் இலக்கணம் இருக்குது. ஒரு செவிலி தன்னுடைய நற்றாய் தன்னுடைய தலைவியாக இருக்க அவருடைய மகனை தான் பெற்ற மகன் போல பாதித்து பேச்சிக்கொள்ளார். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லறை போல, ஒரு புலி படுத்துட்டு போன ஒரு புலி புகை மாதிரி, புலி படுத்துட்டு ஏற்றி போயிட்டு அந்த புகை இருக்கு. அது போல என் வயிற்றுல இருந்த அந்த பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா புகை மாதிரி என் வயிறு இருக்குதுன்னா அப்ப தன் மகனை வீரன் என்று சொல்கிறாள். புலி சேர்ந்து போகிய கல்லறை போல ஈன்ற வயிறோ இதுவே. இப்படி ஒரு செவித்தாய் சொல்லிக் கொள்ள உரிமை உண்டு. அது ஒரு நாகரிகம் என்றும், ஒரு உரிமை என்றும், ஒரு பாசம் என்றும், ஒரு பாவனை என்றும் முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுவே தோன்றுவன்மாதோ போர்க்களத்தாரின். ஒருவேளை எங்க இருக்க போறான், போர்க்களத்தை எங்கேயாவது ஜெயிச்சுட்டு இருப்பான், நல்ல சட்டம் போட்டு வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருப்பான் என் மகன் என்று ஒரு அருமையான பாட்டு காவல் பெண் பாடியது. அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாட்டு. யார் வேணாலும் எதை வேணாலும் இழப்பாங்க, நெல்லிக்கனியை கொடுப்பாங்க. நெல்லிக்கனி என்ன பண்ணுமா, அதை சாப்பிட்டோம்னா இறப்பும் இல்லை மூப்பும் இல்லை. எல்லாருக்கும் என்ன தோணும், வயசாக எவ்வளவு வயசானாலும் இளமையாக இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டல்லவா. ஒரு சின்ன உதாரணம் வயசு மக்களை சொல்றேன். திருவழிசியாழ்வார் என்று ஒரு அவருக்கு தொண்டன் பக்தன்
மணி கணிகண்ணன் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆழ்வார் பெருமாள் பக்தர். ஒரு நாள் கணிகண்ணன் உட்கார்ந்து திண்ணையில பூ கட்டிட்டு இருந்தான். அந்த திண்ணைக்கு எதிர்த்தால இருக்கிற ஒரு பூ தோட்டத்துல பூ பறிப்பதற்காக ஒரு வயசான அம்மா, முதுமையான தாய் வந்தா. முதுகு புனலா இருந்தது. எக்கி எக்கி பூவை பறிக்க போனா பூ பறிக்க முடியாது. இந்த கணிகண்ணன் பூ கட்டிட்டு இருந்தாலே, ஆஹா, இவ்வளவு வயசான நேரத்தில் கூட பூவை பறிச்சு ஏதாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாளே, ஒரு தொழில் செய்ய நினைக்கிறாள் இந்த அம்மா, அந்த தொண்டு செய்யற கிழவி. இவன் முதுகு நிமிந்துச்சுன்னா அந்த பூவை நல்லா பறிச்சுவாளே, அசதியா இருப்பாளே என்று சொல்லி இந்த கணிகண்ணன், பகவானே, அவ செய்யற அந்த நல்ல தொண்டுக்காக அவள் உடம்ப நிமித்தி நல்ல உடல் நோய் இல்லாம ஆக்கி கொடு, முதுமை இளமை ஆக்கி கொடு என்று பிரார்த்தனை பண்ணா அவ இளமையாயிட்டான். நிமிர்ந்த உடனே பூவெல்லாம் பறிச்சுச்சாரு. அவர் சௌரியமா பூக்களை இறங்கி கொண்டார். இந்த செய்தி காட்டு தீ மாதிரி இந்த ஊர்ல பரவியது. கணிகண்ணன் ஒரு வயதான பிழையினுடைய முதுகு கூடல் நிமிர்படியா பிரார்த்தனை பண்ணா நிமிர்ந்து. அந்த நாட்டு மகாராஜாவுக்கு முதுகு கூடல். நேர மகாராஜா வந்தார். கணிகண்ணா, மகாபிரபு, நீ ஒரு வயசான மூதாட்டிய முதுகு நிமிர்படியா நீ நினைச்சாயம் இல்லை? ஆமா மகாராஜா. அவன் முதுகு நிமிர்ந்துட்டு இளமையா போயிட்டாலே. ஆமா. அது மாதிரி நீ என்ன நினை? நான் இளமையாக நினைச்சேனப்பா, நானும் இளமையாக நினைத்தான். மகாராஜா கேட்டான், உனக்கு வேண்டும் பரிசுகளை தரேன்னு சொன்னான். கணிகண்ணன் சொன்னான், நீங்க கேட்டா இது செய்ய முடியாது. உள்ளே இருந்து பகவான் எனக்கு தூண்ட நான் நினைக்கணும். நீங்க தூண்ட நான் நினைச்சா அது சரியா வராது, அது நடக்காது, செயல் நடக்காது. நீ வருத்தப்படுவீங்க. வேண்டாம் மகாராஜா. யாரை பார்த்து பேசுகிறோம் என்று உனக்கு தெரிகிறதா கணிகண்ணா? நீங்க என்ன மறுத்தாலும் நான் செய்ய நினைக்க முடியாது. அப்படி என்றால் நீ ஊருக்கு வெளியே போ. உனக்கு என்னுடைய எல்லைக்கு ஒரு இடம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக நேர உள்ள போனா உன்னுடைய குருநாதர் திருப்பி சேர. குருநாதா, ஏண்டா ரொம்ப சோகமாக இருக்கேன் குருநாதர் கேட்டார். மகாராஜா சொல்லி என்ன செய்ய சொன்னா செய்ய முடியல, நம்ம ஊருக்கு வெளில போய் சொல்லிட்டான். கணிகனாக இருக்கிற சுத்தமான ஒரு சிஷ்யை இல்லாத இந்த இடத்துல எனக்கு என்னடா வேலை? நானும் வரேன் கைவிட்டேன். சிஷ்யன் இருக்கிற இடத்துல குரு வராது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு வெளில வந்துட்டு இருந்தா வழியில பெருமா வழி காஞ்சிபுரம் இருப்பா, வா உள்ள கோயிலுக்குள்ள போவோம். போனா பெருமாள் சயனம் கொண்டிருக்கிறார். அப்படியே நித்திரை பண்ண மாதிரி சயனம் கொண்டிருக்கிறார், படுத்திருக்கிறார். கணிகண்ணன் போகின்றான் பாடுறாரு தமிழ் பாட்டு. கணிகண்ணன் போகின்றான் காமரும் கட்சி மணிவண்ணா. கட்சின்னா காஞ்சிபுரம், மணிவண்ணா திருமாறு. காமரும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். நீங்க படுத்திருக்காத. துணியுடைய சென்னா புலவனியால் சொல்கின்றேன், நீயும் பையனாக பாய் சுத்திக் கொள். ஒரு புலவர் ஆணை உள்ளார் பெருமாள். நானும் கணிகண்ணன் ஊரை விட்டு வெள்ள போனது மகாரா ஆட்சியில் இருக்கவனாலும் நீ மட்டும் ஏன் இருக்க, நீ என்னோட கிளம்பு. உடனே பெருமாள் எழுந்திருச்சு நின்று அந்த பாம்பு படுக்கையை சுத்தி தான் உடனே வச்சுக்கிட்டு வாங்க போறாங்க. இது நடந்தது சார். இப்ப என்ன தெரிகிறது? தமிழ் இல்லாத இடத்தில் பெருமாள் இருக்க மாட்டார். ஒரு குரு சிஷ்யர் இல்லாத இடத்துல பெருமாள் இருக்க மாட்டார். மகாராஜா தர்பாருக்கெல்லாம் பெருமாள் மயங்க மாட்டார். 3 பேர் சேர்த்து ஊர் எல்லை, இந்த மகாராஜோட எல்லையை தாண்டி உட்கார்ந்து காட்டப்படுத்துறார். இந்த படுக்கை, இந்த பாம்பு படுக்கை ரொம்ப வெயிட். அது பெருமாள் தான் படையில் வச்சுட்டு இப்படியே போறாராம். அதை விட கணியனோ அந்த ஆழ்வாரோ கொடுக்கணும் கேட்டு வாங்கிக்கிறார். அவர்தான் தூக்கி போறார். இதை குரு சுவாமிகள் மீனாட்சியை பற்றி தமிழ பாடுறாங்க. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே. பெருமாளே, நீ பைந்தமிழ் பின் சென்றாய் அல்லவா? அது எனக்கு தெரியுது வரலாறு சொல்லி கோயிலை போட்டு காட்டில் தங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் பட்டாச்சாரியார் போய் அந்த கோயில் தந்து பார்த்தா பெருமாள் அந்த கர்ப்ப பெருமையா இருக்கு. 18 கோடி மகா
மகாராஜா தெரிவிச்சாங்க பட்டாச்சாரியார். மகாராஜா கோயில் கூட பெருமாள் இருக்காங்க. ஏன் என்ன நடந்ததுன்னு கேட்டா தெரியல. உடனே நேரா வந்து காணும். அப்ப மகாராஜா சுவீர்னு சான்றோர்கள் பெருமக்களே ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். என் நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற கோயில்ல தெய்வம் இல்லை என்றால் என்னால் நல்லாட்சி செய்ய முடியாது என்று அந்த மன்னன் நடுங்கினான். காவல் தெய்வம் திருமால், அதை அவ்வண்ணம் செய்ய முடியாது, நியமித்தல் சிவபெருமான். அந்த அருள் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சாதாரண மனிதன் தானே என்று அந்த மகாராஜா நடுங்கி கொண்டு விசாரித்தான். இல்ல கணிகர் நீங்க போக சொல்லிருக்கீங்கன்னா வாத்தியார் ஊருக்கு போயிட்டார், பெருமாள் போயிட்டார். எங்கன்னா ஊரில் இருக்கிறாங்க. நேரா ஓடனா வெக்கம் பார்க்கல மகாராஜா. நான் தானே போக சொன்னேன், வேற ஒரு பெருமாளை இங்க ஒன்னாவது செதுக்கி வைக்கன்னு சொல்லல. நேரா ஓடணும் போய் பெருமாள் கால விழுந்தான். பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார். சுவாமி ஸ்ரீமன் நாராயணா, என்னப்பா நீங்க ஊர் எல்லைக்குள்ள இருக்கிற கோயிலுக்குள்ள வரணும். வந்து நீங்க சயனிச்சாதான் ஆட்சி பண்ண முடியும், இல்லைன்னா நல்லா ஆட்சி பண்ண முடியாது. நான் வரணும்னா என் பக்தன் திருமழிசை ஆழ்வார் வரணும். திருமழிசை ஆழ்வார் காலத்தில் விடணும் மகாராஜா. குருநாதா தயவு செய்து சுவாமி ஆட்சிக்கு வாங்க, என் ஊர் எல்லைக்கு வரணும், தான் நான் நல்லா ஆட்சி பண்ண முடியும். அந்த குரு சொன்னார், என் சிஷிய வந்தாதான் வருவேன். அப்படி இருக்குது சார். தெய்வம், குரு, சிஷ்யன். உடனே மகாராஜருக்கு கணிகண்ணன் காலில் விழுந்தான். கணிகண்ணா தயவு செய்து ஊருக்கு வாப்பா. என் கால ஏன் விழுவீங்க மகாராஜா? இல்லப்பா, நீ வந்தாதான் உன் குரு வருவார், உன் குரு வந்தாதான் உன் தெய்வம் வருவார். விழுந்தார். உடனே திருமழிசை ஆழ்வார், போதும்பா மகாராஜா எழுதி கணிகண்ணன் வீழ்கின்றான். ஊருக்குள்ள வரான். கணிகண்ணன் வீழ்கின்றான், காமருங்கச்சி மணிவண்ணான், நீ கிடக்க வேண்டாம், துணியுடைய சென்னா புலவனியான் சொல்கின்றேன், நீயும் உன் பையனாகப்பாய் விரித்துக் கொள். அர்த்தம் சுட்டி வந்த பயத்து போய் அங்க விரிச்சு பட்டு. உடனே கணிகண்ணன் வர்றான், பெருமாள் வர்றாரு, குரு வர்றாரு, வந்து தங்கிட்டாங்க. இது மாதிரியான வாழ்க்கை முறை பண்டை காலத்தில் இருந்தது. அதுக்காக சொல்றேன். அந்த வகையில ஒரு தெய்வம் கூட, அரசன் கூட, புலவர் இருந்தாதான் இருப்பேன், என் பக்தர் இருந்தாதான் இந்த ஊர்ல இருப்பேன், அந்த பக்தர் சிஷியர் இருந்தாதான் இருப்பேன். அது மாதிரி இங்கே நம்முடைய அதிகமான நெடுமானஞ்சி தனக்கு கிடைச்ச நெல்லிக்கை அது சாதாரணமாக வருது. அவன் சாப்பிடலாம், அவன் சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கலாம், அவன் சாப்பிடல, எனக்கு வேண்டாம். ஒரு குடிமகன் அவனுக்கு கூட அவன் எவ்வளவு நல்லவா வரணும். இந்த கோமகன் போய் ஒரு தமிழ் மூதாட்டி கொடுத்தான் அப்பையிட்ட. அவையார் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, என்னப்பா நெல்லிக்கை சாப்பிட்டா என்ன பயன்? சாவாமுவா நினைக்கிறீர்கள், அதை ஏப்பா நீ சாப்பிடுன்னு கேட்டா, நான் சாப்பிட்டா என் ஆட்சி 100 வருஷம், நீ சாப்பிட்டா நீ பாடிய தமிழ் 5000 வருஷம். அவன் என்ன தெரிகிறது? கற்கோயிலை விட சொற்கோயில் வசதி, புறாவலனை விட புலவன் வசதி. அது நீ சாப்பிட்டு சொன்ன உடனே சாரி அப்பையான் சாப்பிட்டு ஒரு பாட்டு பாட. அதான் அந்த பாட்டு. வலம் பழுவாய் வாழ் ஏந்தி ஒன்னார் களம் மடக்கடங்க கடல் கோடி தடக்கை ஆர்கடி நலவின் அதியர் கோமான் அதியமான அஞ்சி போர் அழுகிருவின் பொலந்தார் அஞ்சி பால் புரை பிறை முதல் ஒளிந்த சென்னி. பால் போன்ற வெள்வெளியில் இருக்கின்ற பிறை சூடி இருக்கின்ற தலையுடைய சந்திரசேகரனாக வழங்குகிற சிவபெருமான். அதே பால் புரை சொன்னார்னா சிவபெருமான் சூடி இருக்கிற பிறையில களங்கம் இல்லை. முழு சந்திரனாக இருந்தா களங்கம் இருந்தா, இது இளம்பிறை என்பதனால கருப்பு இல்லை, வெளியே இருக்குதான் பிறை. பால் புரை பிறை முதல் பொலிந்த சென்னி நீல மணிவிடற்று ஒருவன் போல. அருமையான ஓமானம். அதிகமானே நீ நீடூழி வாழ்க. எப்படி? சிவபெருமான் போல வாழ்க. யார் சொல்லுவார்? நீலமணி விடற்று யார்? சிவபெருமான் அல்லவர். அவர் ஏங்க சொல்றாருன்னா, அவர் அமுதத்தை தேவரை கொடுத்துட்டு நஞ்சு அவர் சாப்பிட்டார். அதுபோல நீ சாதாரண சாப்பிட்டு எனக்கா நெல்லிக்கனி கொடுத்தியே,
அப்ப நீ சிவபெருமான் மாதிரிதானே. நீலமணிவிடற்று ஒருவன் போல பந்துக பெருமணியே தொன்னிலை பெருமலை விழலகத்து அருவிசை கொண்ட சிறு இலை நெல்லி தீங்கனின் புரியாது. அந்த நெல்லி தீங்கனை நீ விரும்பாம் ஆதல் நின்னகத்தடைக்கு சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே. இந்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்தியப்பா, நீ சாப்பிடாத. அதனால் நீ ஈழமணிவிடற்ற ஒருவன் போல பந்துக பெரும நீயே என்று சிவபெருமான் பற்றிய குறிப்பு புறநானூறில் இருக்குன்னு தெரிகிறது. நீலமணிவிடற்ற ஒருவன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறாள் என்று தெரிகிறது. பிறைச்சந்திரன் சூடியனை பிரச்சனை சூடி சிவபெருமான் தெரிகிறது. அவரை ஓமானம் சொல்லி அதிகமானை வாழ்த்தி இருக்கிற தமிழ் பூதாட்டி அவையார் என்று தெரிகிறது. இவ்வளவு அருமையான செய்திகளை எல்லாம் சொல்லி நாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். பிறர் வாழ நாம் தாழ்த்தி கொண்டால் நாம் சிவன் அருள் பெறலாம். நீ நல்லா இருப்பா நான் நினைச்சேன்னா, நீ நல்லா நினைச்சா அவர் நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இருப்பதை இறைவன் பார்க்கிறார் என்ற அருள் கவசத்தை தருவதுதான் கொடை குணம், தயாள குணம், இந்த வள்ளல் மாறி இருக்கிற குணம் என்பதை தெரிவித்து இந்த அளவிலே அருமையான முறையில் புறநானூற்று சிந்தனைகள் மிக அழகான முறையில் பல்வேறு விதமான வாழ்வியல் கருத்துக்களை உவமான உவமயம் கொண்டிருக்கிற சிந்தனைகளை எல்லாம் தந்து சிவபெருமான் பற்றி இருக்கிற குறிப்பையும் தந்து சிவனை போல நீ வாழ்க என்று வாழ்த்தும் அளவுக்கு தமிழ் வளமா தமிழாக விளங்குகிற நூல்தான் புறநானூறு என்பதை தெரிவித்து தொடர்ந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் புறநானூறு சிந்தனை சிந்திப்போம் என்று தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.